புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே. பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சு. புரட்சி தமிழ் எடப்பாடியா, புரட்சி தமிழ் எடப்பாடியா, புரட்சி தமிழ் எடப்பாடியா, நம்முடைய அன்பு அண்ணன் எடப்பாடியா, நம்முடைய அன்பு அண்ணன் எடப்பாடியா. வீர நாயகன், சாமானிய நாயகன், தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். அடித்தட்ட பார்த்தவன், அரியணையும் பார்த்தவன், புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவி அம்மா, இருபெரும் தெய்வங்களை வணங்கி அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நடிகலந்த வணக்கம். இந்த மன்னார்குடி பகுதி விவசாயம் நிறைந்த பகுதி, முழுக்க முழுக்க விவசாயிகளும் விவசாய தொழிலாளிகளும் நிறைந்த பகுதி இந்த மன்னார் சட்டமன்ற தொகுதி. இந்த பூமியில் வாழ்கின்ற மக்கள் விவசாயத்தை நம்பித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவருடைய வாழ்வாதாரமே விவசாயம்தான். அப்படிப்பட்ட விவசாயத்தை காத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற காலகட்டத்தில் இன்றைக்கு ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் போன்ற திட்டங்களுக்கு விவசாயிகளுடைய பூமிகளை எடுக்க முயற்சி செய்தார்கள். அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, திரு ஸ்டாலின் அவர்கள் தொழில்துறை அமைச்சராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க இந்த திட்டத்திற்காக. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு இந்த விவசாய விளைநிலங்கள் ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், ஈத்தேன் போன்ற திட்டங்களுக்கு எடுக்க முயற்சி செய்த போது விவசாயிகளுடைய கோரிக்கை ஏற்று அம்மாவுடைய அரசு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை கொண்டு வந்து உங்களுடைய பூமியெல்லாம் காத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். உங்களுடைய பூமிகளை பறிக்க முயற்சி செய்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். ஆக அதிமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதும் விவசாயிகளுக்காக நன்மை செய்கின்ற அரசாங்கம். இன்றைக்கு விலை மதிக்க முடியாத நிலங்கள், பொன் விளைகின்ற பூமி, அப்படிப்பட்ட பூமியை காத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இது சாதாரண விஷயம் அல்ல. எந்த காலகட்டத்திலும் இந்த டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாயியுடைய நிலங்களை இனி எந்த ஒரு திட்டத்துக்கும் எடுக்க முடியாது. உங்களுக்கு சட்ட பாதுகாப்பு கொடுத்திருக்கிறோம் அதிமுக ஆட்சியில். நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த பூமியை நம்பித்தான் நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட பூமியை காத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதோட இன்றைக்கு சுரங்க விரிவாக்கத்திற்காக இந்த பகுதியில் வடச்சேரி அந்த பகுதியிலும் நிலக்கரி சுரங்கம் எடுப்பதற்கு முயற்சி செய்யப்பட்டது. இதே திராவிட முன்னேற்ற கழக அரசு எல்லாம் இப்ப நடந்துட்டு இருக்கு இந்த அரசாங்கத்தில். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் சட்டம் கொண்டு வந்த காரணத்தினால் இன்றைய தினம் வடச்சேரி பகுதிக்கிட்ட விவசாயியுடைய நிலம் பாதுகாக்கப்பட்டது. இன்றைய தினம் இந்த விவசாயிகள் முழுக்க முழுக்க நெற்பயிரிடுறாங்க. அதோட பருத்தி சாகுபடி அதிகம். இப்படி இதை நம்பித்தான் இந்த பகுதி மக்கள் இருக்கிறாங்க. இந்த வடச்சேரி பகுதி யாருடைய பகுதின்னு தெரியுமா? டிஆர் பாலு. ஏற்கனவே அவர் மத்திய மந்திரியா இருக்கும் போதுதான் திரு அங்க இருக்கிற தஞ்சாவூர்ல இருக்கிற எம்பி அவருக்கு பள்ளி மாணிக்கம் அவரும் திரு டிஆர் பாலு தான் பேட்டி கொடுத்தாங்க. அந்த பேட்டி எங்கிட்ட இருக்குது, நான் அந்த அடுத்த தரங்க வரும்போது போட்டு காட்டுறேன். அதில் சொல்றாங்க,
இன்னைக்கு மீத்தேனை கொண்டு வந்தது திமுகவும் நாங்களும் அவரே பேட்டி கொடுத்தார். அப்படின்னா உங்களுடைய நிலத்தை பறிக்கிறதுக்கு தானே திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஆனா இன்றைக்கு என்ன, அண்ணா திமுக அரசு இருக்கிற போது, நான் முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது விவசாயியுடைய கோரிக்கை ஏற்று உங்களுடைய நிலத்தை பாதுகாப்பதற்காக பாதுகாப்பு வேளாண் மண்டலத்தை கொண்டு வந்து பாதுகாத்தோம். அப்படின்னா எந்த அரசாங்கம் நல்ல அரசாங்கம், எந்த அரசாங்கம் விவசாயிகளுக்காக நன்மை செய்கின்ற அரசாங்கம் நீங்களே சீர்தூக்கி பாருங்க. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்த பொழுது 2014 2020 ஆட்சி செய்தோம். அந்த காலகட்டத்தில் விவசாயிகள் தொடக்க வேளாண் வங்கியில் வாங்கிய பயிர்க்கடன் 2 முறை தள்ளுபடி செஞ்சோம், 2 முறை தள்ளுபடி செஞ்சோம். இன்றைக்கு என்னன்னா, நம்முடைய விவசாயிகள் தங்களுடைய பயிர்களை நடவு செய்வதற்கு வங்கிக்கு போனா பணம் கொடுக்க மறுக்கிறாங்க. அதில் ஏதோ சொல்லி தட்டி கழிக்கிறாங்க. இப்ப சிபில் ஸ்கோர் என்ற ஒரு விதி கொண்டு வந்து சட்டத்தை கொண்டு வந்து அதை இன்றைக்கு நடைமுறைப்படுத்தி இருக்கிறாங்க. இந்த அரசு தட்டி கேட்க கையிலாகாத திறனையற்ற அரசாக இருக்கு, திறமையற்ற அரசு. இன்றைக்கு எப்படி விவசாயிகள் வந்து சாகுபடி செய்வதற்கு தொடக்க வேளாண்மை கூட்டு சங்கத்தை தான் நம்பி இருக்கிறாங்க. இன்னைக்கு கூட பத்திரிகையில் பார்த்தோம், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு 53,000 கோடி கடன் கொடுத்துருக்கான்னு. 53,000 கோடியெல்லாம் கடன் கொடுக்கல, வருஷம் வருஷம் கடன் கொடுக்குறோம், திருப்பி வாங்கிக்கிறோம், மறுபடியும் அடுத்த வருஷம் கொடுக்குறோம், திருப்பி வாங்கிக்கிறாங்க. அப்படிதாங்க 53,000 கோடி கொடுத்தாங்களா? பொய் தாங்கண்ணே. ஆனால் பத்திரிகையில் விளம்பரம் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசும் விவசாயிகளுக்காக தொடக்க வேளாண் வங்கியில் 53,000 கோடி கடன். அப்படியே பச்சை பொய்ய பேசுகின்ற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். வருஷ வருஷம் ஒரு 12,000 13,000 கோடி விவசாயிகளுக்கு ஏற்றவாறு, சாகுபடிக்கு ஏற்றவாறு தொடக்க வேளாண்மை கூட்டு வங்கியிலிருந்து விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் கொடுப்பது வழக்கம். அது எல்லா அரசாங்கத்திலையும் அப்படித்தான். ஆனால் அந்த கடனை வாங்கி அடுத்த வருஷம் மீண்டும் திருப்பி கட்டினா தான் புது கடன் கிடைக்கும். அப்படித்தானே நடைமுறை. அதே போல இன்றைக்கு தண்ணி திறந்து விட்டு 1 மாசத்துக்கு மேல ஆச்சு, இன்னும் கடபடைக்கு தண்ணி போய் சேரல. இன்றைக்கு விவசாயிகள் ஆலோசனை கூட்டத்தில் எங்க இடத்துல நாகப்பட்டினம் மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டம், இப்படி திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகள்லாம் எங்க இடத்துல அவள் மனுவா எழுதி கொடுத்தாங்க. தண்ணி திறக்கப்பட்ட 1 மாசம் ஆகியும் இன்னும் கடமடை பகுதிக்கு இன்னும் தண்ணி போகல, விவசாய பணிகளை மேற்கொள்ள முடியல அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. இந்த அரசாங்கம் தூர்வாரதுலையும் ஊழல் செஞ்சுட்டாங்க. முறையா தூர்வாரி இருந்தா கடைக்கோட்டையில் இருக்கின்ற விவசாயிகளுக்கும் தடை இல்லாம தண்ணி போயிருக்கும். இந்த ஆட்சியில முறையா தூர்வாரல. அதிமுக ஆட்சியில் தான் இந்த தூர்வாரின்ற பணி முழுமையாக நாங்கள் செஞ்சோம். இதுக்குன்னு தனி அதிகாரிகளை போட்டு அந்த அதிகாரிகள் அங்கங்கே தூர்வாரப்படுகிறதா என்ற புகைப்படத்தை எடுத்து காட்டணும், சும்மாலாம் கிடையாது. அதுக்கு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு செயலாளர் அந்தஸ்துள்ள அதிகாரிகளை IAS அதிகாரி நியமித்து வட மாவட்டத்தில் இருக்கின்ற அங்கே இருக்கின்ற பொறியாளர்கள்லாம் இந்த நம்முடைய டெல்டா மாவட்டத்தில் நியமித்து அவர்கள் சூப்பர்வைசர் பண்ணி முறையாக தூர்வாரி அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இது மட்டும் இல்ல, இந்த பக்கம் ஏரி குளம் இருக்குது. இன்றைக்கு மழை காலத்தில் பெய்கின்ற நீரை ஏரி குளத்தை குட்டையெல்லாம் தேங்குவதற்கு குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்தோம். குடிமராமத்து திட்டம். அந்த குடிமராமத்து திட்டத்தின் மூலமா ஏரி குளம் குட்டை எல்லாம் தூர்வாரி அந்த தூர்வாரப்பட்ட அந்த வண்டல் மண்ணை விவசாயிகளுக்கு இயற்கை உரமா இலவசமா அவருடைய நிலத்துக்கு பயன்படுத்தினாங்களா. இதனால நல்ல விளைச்சல் கிடைச்சது. ஒரு பக்கம் ஏரி ஆளாச்சு, எடுக்கப்பட்ட வண்டல் மண் விவசாயியுடைய அடி உரமா அந்த நிலத்திற்கு பயன்படுத்திய காரணத்தில் நல்ல விளைச்சல் அதிகமாக கிடைத்தது. இந்த ஆட்சியில் வந்து அதையும் நிறுத்திட்டாங்க. ஆக விவசாயிகளுக்கு நன்மை செய்கின்ற அரசு அதிமுக அரசு. அந்த நன்மையும் இந்த அரசு வந்து முடக்கியது திமுக அரசாங்கம். சிந்திச்சு பாருங்க, இந்த விவசாயிகளுக்கு என்ன செஞ்சிருக்கிறீங்க. அது மட்டும் இல்ல, இது டெல்டா மாவட்டம். வீர வசனம் பேசினார் திரு ஸ்டாலின். 2 ஆண்டுக்கு முந்தி மேட்டூருக்கு வந்து, எங்களுடைய மாவட்டம் மேட்டூருக்கு வந்து, நான் டெல்டாக்காரன், நான் உரிய நேரத்தில் டெல்டாவில் இருக்கிற விவசாயிகளுக்கு குறுவை சாகுபடி செய்வதற்கு தண்ணீரை திறந்து விடன்னு சொல்லி தண்ணி திறந்து விட்டாங்க. நம்முடைய விவசாயிகள்லாம் மகிழ்ச்சியாக இருந்தாங்க. ஆகா, டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற
நம்முடைய இந்த மண்ணில் பிறந்தவர், மண்ணில் பிறந்தாரா இல்லையா அது வேற விஷயம். இந்த மண்ணை சேர்ந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் உரிய நேரத்தில் போய் நமக்கு தண்ணி திறந்து விட்டுருக்கிறார். ஆகா, நல்ல நல்ல சரியான நேரத்தில் சாகுபடி செஞ்சு நல்ல விளைச்சல் கிடைக்கும் என்று அந்த குருவி சாகுபடி செஞ்சாங்க. இறுதியா விளைகின்ற நேரத்தில் அறுவடை செய்கின்ற நேரத்தில் தண்ணி இல்லாத காஞ்சி போயிட்டு. நீ என்ன இருக்கணும், இன்னைக்கு கர்நாடக அரசுகிட்ட போராடி வாராடி நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய நீரை பெற்று விவசாயிகளுடைய பயிரை காப்பாற்றி இருக்கணும். அந்த திராணி தெம்பு இந்த முதலமைச்சருக்கு இல்லை. சரி, ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். மறுபக்கம் இவர் என்ன 107 அடி தண்ணி இருந்ததையும் அந்த விவசாயிகள் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லைன்னு விட்டுட்டார். அதனால பயிர் காப்பீட்டு திட்டத்தில் குறுவை சாகுபடி செய்த விவசாயிகளை சேர்க்கப்படாத காரணத்தினால அவர்கள் தண்ணி இல்லாமல் காய்ந்து பயிர் சேதமாகி பெரும் நஷ்டத்துக்குள்ளாயிட்டாங்க. சரி, நஷ்டம் உள்ள பிறகு இன்றைக்கு பேரிடர் நிவாரணத்திலிருந்து கொடுப்பாங்கன்னா அதுவும் கொடுக்கல. இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? 3 ஆண்டு காலம் குறுவை சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு அந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இடம்பெற செய்யல. அதிமுக ஆட்சி இருக்கின்ற வரை ஒவ்வொரு ஆண்டும் குறுவை சாகுபடி விவசாயி, சம்பா சாகுபடி விவசாயி, தாளடி செய்கிற விவசாயிகளுக்கு உரிய நேரத்தில் பயிர் காப்பீட்டு திட்டத்தை செஞ்சு விவசாயிகள் பயிர் சேதம் அடைகின்ற பொழுது அவர்களுக்கு காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக அதிக இழப்பீட்டு தொகையை இந்தியாவிலேயே பெற்று தந்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசு. சுமார் 12,000 கோடி இழப்பீட்டு விவசாயிகளுக்கு பெற்று தந்திருக்கிறோம். இந்திய சரித்திரத்திலேயே ஒரு மாநிலம் அதிமுக ஆட்சியில் தான் அதிகமா விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக இழப்பீட்டு தொகையை பெற்று தந்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். வரலாற்று சாதனைக்கு சொந்த கொண்டாடுது அதிமுக அரசாங்கம். இப்படி ஏதாவது ஒரு திட்டத்தையாவது நீங்க செயல்படுத்திருக்கீங்களா விவசாயிகளுக்கு? அது மட்டும் இல்ல, இன்றைக்கு கஜா புயல், இன்றைக்கு பல்வேறு புயல்கள் வந்தது. அம்மா இருக்கும்போது வந்தது, அம்மா மறைவுக்கு பிறகு வந்தது. அப்படி புயலால் பாதிக்கப்பட்ட அந்த விவசாயிகள் பயிரிட்ட பயிர்கள், அது எந்த பயிராலும் சரி, பருத்தி இருந்தாலும் சரி, நெல்லா இருந்தாலும் சரி, கரும்பா இருந்தாலும் சரி, ஆக என்ன விவசாயிகள் பயிரிட்டிருக்காங்களோ அந்த பயிருக்கு ஏற்றவாறு நிவாரண தொகையை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு முறையாக கொடுத்தது. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு விவசாயிக்கு 2.5 ஏக்கர் அளவுக்கு தான் அந்த நிவாரண தொகை வழங்க முடியும். ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் விவசாயிகள் எவ்வளவு நிலம் இருந்தாலும் எவ்வளவு சேதமடைந்தாலும் சேதத்தை கணக்கிட்டு ஏக்கர் கணக்கத்தை கணக்கிடாமல் முழு நிவாரண தொகையும் வழங்கிய ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். விவசாயிகள் பம்பு செட்டுக்கு மும்முனை மின்சாரம் கொடுத்தோம். எந்த நேரத்தில் போனாலும் விவசாயிகள் மின் மோட்டரை இயக்கி நீர் பாய்ச்சலாம். உங்களுடைய அரசாங்கத்தில் அப்படி இருக்குதா? நான் அங்கே திருவாரூரில் தங்கியிருந்தேன். ரூம்ல அடிக்கடி கரண்ட் போயிட்டே இருக்குது, அடிக்கடி கட் ஆகிட்டே இருக்குது. திமுக ஆட்சி எப்போதெல்லாம் வருமோ அப்பெல்லாம் கரண்ட் கட்டுப்பாடு வரும். அது என்னமோ இயற்கையா இருக்குது. ஏன்னா நிர்வாகத்தை பார்த்தா தானே ஆகும். நிர்வாகத்தை யாரும் பார்க்கறது இல்லைங்க. இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? அது மட்டுமல்ல, விவசாயிகளுக்கு உரிய நேரத்தில் உரம் கிடைச்சது அதிமுக ஆட்சியில். இப்போ கடந்த 2 ஆண்டுகளா முறையா உரம் கிடைக்கிறது இல்லை. ஆக குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட காலத்தில் பயிர்களுக்கு உரம் இட்டா தான் சரியான விளைச்சல் கிடைக்கும். அதுவும் இந்த ஆட்சியில் சரியா நிர்வாக கோளாறின் காரணமாக சரியா விவசாயிகளுக்கு உரம் கிடைக்கல. பிறகு அதை விவசாயிகள் அறுவடை செய்து அவர் நெல் மூட்டையில் பிடிச்சி அதை விற்பனைக்கு நேரடி நெல் கொள்முதல் கொண்டு போனால் அங்கேயும் அந்த நெல் கொள்முதல் செய்வதில் காலதாமம். இன்றைக்கு கூட பத்திரிகையில் பார்த்தேன், 18,000 விவசாயியுடைய நெல் மூட்டை உற்பத்தி செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் 18,000 நெல் மூட்டைகள் திறந்த வெளியில் அடுக்கியிருக்கிறாங்க. மழை வந்தால் அந்த நெல் மூட்டையில் நனைஞ்சு நெல்மணிகளாம் முளைச்சிடும். விவசாயிகள் பெரும் நஷ்டத்துக்குள்ளாயிருவாங்க. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது உங்க மாவட்டத்தை சேர்ந்த ஆரம்பிச்சவர் காமராஜ் அவர்கள் இந்த இலாக்காவுக்கு அமைச்சராக இருந்தார். உடனுக்குடன் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை அரசு நேரடி நெல் கொள்முதல் கொண்டு வந்தவுடனே கொள்முதல் செய்து அதற்குண்டான பணத்தை வங்கி கணக்கில் உரிய முறையில் செயல்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு எல்லாமே தலையில் ஆயிட்டது. இவ்வளவு மோசமான ஆட்சி எங்கேயுமே பார்க்கல. மக்கள் விரோத ஆட்சி விட்ட விவசாயிகள் விரோத ஆட்சி திமுக ஆட்சி. விவசாயிகள் என்றாலே
திமுகவுக்கு கசக்குது. இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கசக்குது, என்ன என்றே தெரியல. இன்றைக்கு விவசாயிகள் தான் உணவு உற்பத்தி பண்ணி நாட்டு மக்களுக்கு கொடுக்குறாங்க. எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உணவு இல்லாத ஒரு மனிதன் வாழ முடியாது. அந்த உணவை உற்பத்தி செய்யக்கூடியவர்கள் விவசாயி, விவசாயி தொழிலாளி. அந்த இருவரும் நலமோடு வளமோடு செழிப்போடு வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அதிமுக ஆட்சியில் அவ்வப்போது விவசாயிகளுக்கு வருகின்ற பிரச்சனை உடனுக்குடன் தீர்த்து அந்த விவசாயிகளை மகிழ்வித்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். விவசாயி தொழிலாளிகள் அவளுக்கு பசு வீடுகளை கட்டி கொடுத்தோம். இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் சரி, மற்ற ஏழை மக்களுக்கு பசு வீடுகள் அழகாக கட்டி கொடுத்தோம். அது மட்டும் இல்ல, விலையில்லா ஆடுகள், விலையில்லா பசும கறவை மாடுகள், விலையில்லா கோழி எல்லாம் கொடுத்து அவருடைய பொருளாதாரத்தை மேம்பாடு அடைய செஞ்சோம். உழவர் பாதுகாப்பு திட்டம் மாண்புமிகு அம்மா இருக்கின்ற பொழுது கொண்டு வந்து அதை நடைமுறைப்படுத்தி அந்த விவசாய தொழிலாளி அரை ஏக்கர் கீழே இருக்கிற அத்தனை பேரும் அந்த உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் பயனடைஞ்சாங்க. அது மட்டும் இல்லை, முதியோர் தொகை. நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் பல இடத்துல நான் சுற்றுப்பயணம் செய்த போது என்னிடத்துல கோரிக்கை வச்சாங்க, அந்த முதியோர்கள் உழைக்கும் திறனற்ற அந்த ஏழை முதியோர்கள் எங்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் முதியோர் உதவித்தொகை வழங்க வேண்டும் என்று கேட்டாங்க. அடிப்படையில் ஒரே 110 விதியின் கீழே சட்டமன்றத்தில் அறிவித்து 5 லட்சம் பேருக்கு முதியோர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படும் என்று அறிவிப்பு கொடுத்து 85% முதியோர்களுக்கு கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி ஏராளமான திட்டங்களை அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்து நிறைவேற்றிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, ஏப்பா அது எங்க படம் படம் இன்றைக்கு ஸ்டாலின் திமுக அமைச்சர்லாம் பிஜேபி இன்றைக்கு ஸ்டாலினும் திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள்லாம் எடப்பாடி பழனிசாமி உடனே திடுக்குப்புன்னு போய் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சுட்டார். யார் பேசுறா? முதலமைச்சர் சொல்றார், கூட்டணி கட்சி தலைவர் சொல்றாங்க. நாங்க யாருடன் கூட்டணி வச்சா நீங்க எங்க பதறீங்க, நீங்க எங்க கவலைப்படுறீங்க? கிராமத்தில் சொல்லுவாங்க, ஆடு நனையுதுன்னா ஓனாய் அழுதுதான். அப்படி நாங்க யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போம், அது எங்களுடைய விருப்பம். சட்டமன்றத்தில் பேசுறார், நான் எதிர்த்து அமர்ந்திருக்கிறேன். திடீர்னு ஸ்டாலின் சட்டமன்றத்தில் எழுந்தார், என்னை பார்த்து, எதிர்கட்சி தலைவரே நீங்க எப்படி போய் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்கலாம்? நீங்க தான் கூட்டணி இல்லை, ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, 2031 வரைக்கும் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு திடீர்னு போய் கூட்டணி வச்சுட்டு என்ன? நான் ஒரு நிமிடம் அப்படியே அசந்து போயிட்டான். எதுக்கு முதலமைச்சர் இதை கேட்கிறாரு? அப்புறம் எழுந்து சொன்ன, இது எங்க கட்சிங்க, மறந்துட்டு பேசாதீங்க, இது அதிமுக எங்க கட்சி, நாங்க யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போம், அது எங்க விருப்பம் அப்படின்னு சொன்ன பிறகு அமர்ந்துகிட்டார். ஆக பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சதையுமே திமுகவுக்கு தேர்தல் ஜுரம் வந்துட்டுது. இல்லைன்னா எதுக்கு அந்த கருத்தை அவர் கேட்கிறாரு? ஆக நாம பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்ச பிறகு பல்வேறு விமர்சனம். நீங்க பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணி வச்சா மதவாத கட்சி, திமுக கூட்டணி வச்சா நல்ல கட்சி. நீங்களே நான் சொல்லுங்க, பொதுமக்கள் உங்ககிட்டே கேட்கிறேன், 1999ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோட திமுக கூட்டணி வச்சுதா இல்லையா? வச்சாங்கல்ல. திமுக கூட்டணி வச்சு வெற்றி பெற்று, திமுக எம்பிகள் வெற்றி பெற்று மத்தியில் அமைச்சராக இருந்தாங்க. அப்போ முரசொலி மாறன் அவர்களும் அமைச்சராக இருந்தார், அந்த அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தார். அப்போ வாஜ்பாய் கவர்மெண்ட் ஒருத்தர் மைக்கு சரி பண்றாரு, இதுல எல்லாமே இறந்து போயிட்டாங்க, அது வேற விஷயம். ஆனாலும் 1999ஆம் ஆண்டு மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தபோது, அப்போ அவர் பிரைம் மினிஸ்டர் அமர்ந்துட்டு இருக்கும்போது திரு கருணாநிதி அவர்கள் ஏதோ மைக்கு சரி பண்றாரு, இவர் எதை எடுத்து கொடுக்குறாரு, முரசொலி மாறன் இப்படியெல்லாம் கூட்டணி வச்சுட்டு எங்களை பற்றி விமர்சனம் செய்யறீங்களே, உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது? அது மட்டும் இல்ல, 2001 சட்டமன்ற தேர்தல், அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சிருந்தாங்க. அப்போ பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி, அதிமுக கூட்டணி வச்சா மதவாத கட்சி. பாருங்க, வேற எதையுமே சொல்றதுக்கு வழியே இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை குறை சொல்வதற்கு எல்முனை அளவிலும் அவர்களுக்கு ஆதாரம் இல்லை. ஒரு தூய்மையான ஆட்சி 2011 2021 வரைக்கும் ஒரு சிறப்பான ஆட்சி அதிமுக கொடுத்தது.
நாட்டு மக்களுக்கு. அம்மா இருக்கின்ற பொழுதும் சிறப்பான ஆட்சி கொடுத்தாங்க. அம்மா மறைவுக்கு பிறகும் அம்மாவுடைய அரசு சிறப்பான ஆட்சி கொடுத்தது. அதனால எங்கள் மீது எந்த குறையும் சொல்வதற்கு திமுகவுக்கு எல்முனி அளவிலும் இடமில்லை. ஆனா ஒண்ணு எப்ப பார்த்தாலும் மதவாதம். எத்தனை முறை தான் இதை சொல்லுவேன். கேரள விழுந்த ரெக்கார்டு மாதிரி எப்போ பார்த்தாலும் இதைத்தான் பேசுறாங்க. ஒரு 10 நாள் ஆன ஒரு மந்திரி மேல ஒரு அறிக்கை. 2 நாளைக்கு முந்தைய திரு நேரு சொல்றார், எடப்பாடி பழனிசாமி அப்படி உறவர் வீட்டில் ரெய்டு, அதனால போய் கூட்டணி வச்சுட்டாருன்னு. திரு நேரு அவர்களே, அண்மையில் ஒரு 2 மாசத்துக்கு முந்தி உங்க வீட்டில், உங்க மகன் வீட்டில் வருமான வரித்துறை அமலாக்கத்துறை ரெய்டு நடந்தது. உங்களுடைய தம்பி வீட்டில் ரெய்டு நடந்தது. அதுக்கு என்ன பதில்? கொள்ளையடித்த பணத்தை இன்றைக்கு அமலாக்கத்துறை கண்டுபிடிப்பதற்காக ரெய்டு நடந்தது. எனக்கெல்லாம் மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்ல. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க தான் கேஸ் போட்டு பார்த்தீங்க. நெடுஞ்சாலைத்துறையில் ஊழல் கேஸ் போட்டீங்க. நீதிமன்றத்தில் நான் போய் சந்திச்சேன். அப்ப நீதியரசர் சொன்னாரு, கேஸ் போட்டவர் திமுக கட்சி சேர்ந்தவர், திரு ஸ்டாலின் தூண்டுதல போட்டாரு, அவர் வாபஸ் போடுறாங்க, திரும்ப போடுறாங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொன்னாரு. இல்ல, கேஸ நடத்துறேன் சொன்னேன். இதே திராவிட முன்னேற்ற கழக அரசு என் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி நீதிமன்றத்தில் வழக்கு வந்தபோது நான் நேர் கொண்டு என்னுடைய வழக்கை நடத்துவேன் என்று சொல்லி நடத்தி நிரபராதி என்று முன் நிற்கிறேன். உங்களை போல வாய்தா வாங்குற கட்சி நாங்க அல்ல. உங்களை போல அப்பப்போ நீதிமன்றத்துக்கு போய் வாய்தா வாங்கிட்ட நிலை இல்லை. கேஸ நடத்துறேன்னு சொல்லி நடத்தி முடித்து இன்றைக்கு மக்கள் முன் நிரபராதி என்று நிறுத்திட்டு நிற்கிறேன். நீங்களும் அப்படி வா. அதோட திமுக ஆட்சினே ஊழல் ஆட்சி. இந்தியாவிலேயே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். இன்றைக்கு அப்போ அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் ஊழல் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. திருந்தவே இல்லை. திரு கருணாநிதி இருக்கும் போதும் அரிசி பேர ஊழல், பூச்சி மருந்து ஊழல், வீரான ஊழல், ஊழல் என்று ஊழல் ஊற்றுக்கண்ண திமுக தான். இவி எங்க மீது குற்றம் சுமத்துறாங்களே, என்ன தகுதி இருக்குது? இன்னைக்கு டாஸ்மாக், இன்றைக்கு மத்திய அமலாக்கத்துறை அவர்கள் அந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் சோதனை செய்த பொழுது 1000 கோடி முறைகேடு நடந்திருப்பதாக பத்திரிகையில் செய்தியெல்லாம் வெளியிட்டு இருக்கிறாங்க. அது யார் மந்திரி உங்களுக்கு தெரியுமா? 10 ரூபாய்னா யாரு? செந்தில் பாலாஜி. 10 ரூபாய்னா கிராமத்திலிருந்து நகரம் வரை தெரியாதவர்களே இல்லை. அப்படி முத்திரை குத்தப்பட்டது. எப்படி ஐஎஸ்ஐ முத்திரை மாதிரி ஒரு மந்திரிக்கு முத்திரை குத்திட்டாங்க. அந்த 10 ரூபா மந்திரி கிட்டத்தட்ட 453 நாள் பத்திரமா இருந்துட்டு வந்திருக்கார். இருக்கிற வேண்டிய இடத்துல பத்திரமா இருந்திருக்கிறார். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற டாஸ்மாக் கடையில் கிட்டத்தட்ட 5000-6000 கடை இருக்குது. அதுல எந்தெந்த பார் அதிகமா சேல்ஸ் ஆகுதோ அந்த பாரெல்லாம் கரூர் கோஷ்டி, கரூர் கம்பெனி அங்க ஏலத்தை எடுத்து அவர்கள் அங்க போய் இந்த பார் நடத்திட்டு இருந்தாங்க. இன்றைக்கு ஒவ்வொரு டாஸ்மாக் கடையிலையும் இன்றைக்கு விற்பனை ஆகுது மது பாட்டல். தமிழ்நாடு முழுவதும் ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்பனை ஆகுது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா ஒரு நாளைக்கு 15 கோடி. ஒரு நாளைக்கு 15 கோடி டாஸ்மாக்ல மட்டும் முறைகேடா செய்ததுல திமுக மேலிடத்துக்கு போகுதுன்னு சொல்றாங்க. 15 கோடி வந்துட்டு இருந்தது. மாசத்துக்கு எவ்வளவு? 450 கோடி. வருஷத்துக்கு 5400 கோடி இந்த 10 ரூபா பாலாஜி கிட்ட இருந்து அந்த மேலிடத்துக்கு போயிருக்குதுன்னு எல்லாம் செய்தி தகவல். அப்படின்னா எத்தனை ஆயிரம் கோடி வந்திருக்கிறோம் கணக்கு போடுங்க. அது மட்டும் இல்ல, பல வழியில கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் அமலாக்கத்துறை தோண்டி துருவி எடுத்துக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் வெட்ட வெளிச்சத்துக்கு வரும். அதன் அடிப்படையில் தான் திமுக அமைச்சரவையில் இருக்கின்ற ஒரு அமைச்சர் திரு பல்வேல் தியாகராஜன் இந்த 2 வருஷத்துக்கு முந்தி ஆடியோவில் ஒரு செய்தி வெளியிட்டார். எல்லாத்துக்கும் வலைதளம் வந்திருக்கும், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் தான் நினைக்கிறேன். இருந்தாலும் இந்த நேரத்தில் சொல்லுவது பொருத்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் குறிப்பிடுகிறார், திரு சபரீசன் அவர்களும் திரு உதயநிதி அவர்களும் 30,000 கோடியை கையில் வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று திணறிக் கொண்டிருப்பதாக அவர் செய்தி வெளியிட்டிருக்கார். இதுவரைக்கும் பதிலே இல்லை. இவ்வளவு கொள்ளையடிச்சா அந்த கொள்ளையடித்த பணமெல்லாம் இருக்குது என்று
அந்த திமுக அமைச்சர்களுக்கு அமைச்சரே சொல்லிட்டாருன்னா அது உண்மைதானே? உண்மைதானே? இதுவரைக்கும் முதலமைச்சர் மறுக்கவே இல்லையே. ஆக இப்படி மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்து இன்றைக்கு அவர்கள் என்னென்னமோ பேசிட்டு இருக்கிறாங்க. தேர்தல் வரட்டும், நாங்க பார்த்துக்கிறோம். பார்த்துக்க, நாட்டு மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. 10 ரூபாய்னா யாருன்னு தெளிவா சொல்ற அளவுக்கு நாட்டு மக்கள் இருக்கும்போது அவ்வளவு விவரம் தெரியாத மக்கள் அந்த மக்கள். நீங்க எப்படியெல்லாம் ஊழல் செய்து முறைகேடு செய்து சம்பாரிச்சீங்களோ அந்த பணத்தை எல்லாம் அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அதோட அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் தாலிக்கு தங்க திட்டம் கைவிட்டுட்டாங்க. இன்னைக்கு ஒரு பவுன் 70,000 ரூபாய்க்கு விற்குது. ஒரு பவுன் 70,000 தான் நினைக்கிறேன். 27,000 50,000 திருமண உதவி திட்டம் நிறுத்திட்டாங்கல்ல. மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி மலர்ந்தவுடன் இந்த திட்டம் தொடங்கப்படும். 100 நாள் வேலை திட்டம், 100 நாள் வேலை திட்டம். அதுல பெண்களுக்கு அதிகமாக வேலை வாய்ப்பு கிடைச்சது. திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த உடனே அந்த 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்துன்னு சொன்னாங்க. அது இல்லாத 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற அந்த ஊழியருக்கு சம்பளம் உயர்த்தினாங்களா? இப்ப 100 நாள் வேலை திட்டம் குறைஞ்சி 50 நாள் வேலை திட்டம் ஆகி போச்சு. இது அந்த ஆட்சியுடைய லட்சணம். அந்த ஏழை மக்கள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அது ஒரு பகரம் தான். அவர்கள் அந்த வேலை செய்த நாட்களுக்கு பணம் முழுமையா கிடைக்கல அந்த மக்களுக்கு. நாங்க போய் டெல்லிக்கு போய் மத்திய அமைச்சரை சந்திச்சு இது ஏன் நிறுத்தி வச்சிருக்கிறீங்கன்னு கேட்டா அதுல அதிகமான முறைகேடு நடந்திருக்குது, அதனால நான் நிறுத்தி வச்சிருக்கிறோம். நாங்க கேட்கிற கணக்கு முழுமையா கொடுக்கல, அதனால் 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த ஊழியர்களுக்கு முழுமையான சம்பளம் வழங்க முடியாமல் இருக்கிறோம். உரிய முறையில் அந்த கணக்கை கொடுத்தா அங்க நிதி விடுவிக்குன்னு சொன்ன உடனே நாங்க கேட்டுக்கிட்டோம். அதெல்லாம் ஏழை மக்கள், நீங்க அரசாங்கத்தை என்ன வேணா செய்யுங்க, ஆனா ஏழை மக்கள் தினந்தோறும் வேலை செஞ்சு அவர்கள் அந்த பணத்தை எதிர்நோக்கி இருக்கிறாங்க. உடனே தமிழ்நாட்டுக்கு அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த தொழிலாளிக்கு உடனடியாக அவருடைய ஊதியம் கிடைக்க நீங்க நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்க 2999 கோடி அவர்களுக்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சாங்க. அதையும் கேட்டு பெற முடியாத ஒரு அரசாங்கம், திறமையற்ற அரசாங்கம் திரு ஸ்டாலின் அரசாங்கம். எப்போ பார்த்தாலும் 39 பேர் தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற திமுக கூட்டணி வெற்றி பெற்று சொன்னீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? பெஞ்ச தேய்ச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன தமிழ்நாட்டுக்கு நீங்க செஞ்சீங்க? எதுவுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு மேகதாதுல அணை கட்டுறான். இன்னைக்கு கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி, தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி. இந்தியா கூட்டணியில் 2 அங்கம் வைக்குது. இது அருமையான நேரம். நீங்க அங்க இருக்கிற கர்நாடக அரசு பேச்சுவார்த்தை நடத்தி இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள் இருக்காங்க, திரு ராகுல் காந்தி, திருமதி சோனியா காந்தி இருக்கிறாங்க. அவர்கிட்ட எடுத்து சொல்லி இன்றைக்கு இந்தியா கூட்டணியில் காங்கிரஸும் இருக்குது, திமுக இருக்கின்றது. இந்த நல்ல சூழ்நிலையில் மேகதாதுல அணை கட்டக்கூடாது, ராசிமனையில் வேணா கட்டுங்க, இல்லை தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள கட்டுங்க அப்படின்னு ஒரு முடிவு செஞ்சு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீர் முழுமையாக கிடைக்க செய்யுங்க. நாங்களும் சேர்த்து பாராட்டுறோங்கள. அதெல்லாம் கிடையாது. எப்போ பார்த்தாலும் இன்னைக்கு கூட பத்திரிகையில் வந்திருக்குது, மேகதாது அணை கட்டுவதற்கு மத்திய அரசு அனுமதி கொடுத்தா கட்டுவோம் என்று விரிவான திட்ட அறிக்கை கனடா அரசு விரிவான திட்ட அறிக்கை தயாரித்து அணை கட்டுவதற்கு இன்றைக்கு மத்திய அரசு அனுமதி கேட்டு என்று கேட்டிருக்கோம் என்று இன்றைக்கு பத்திரிகை செய்தி. காலையில் பத்திரிகை பார்க்கும்போது இதற்கு ஏன் நடவடிக்கை எடுக்கல? இன்றைய முதலமைச்சரும் சரி நீர்வளத்துறை அமைச்சரும் இதற்கு இன்னும் வாயே திறக்கல. அங்க மேகதாதுல அணை கட்டிட்டா டெல்டா மாவட்டம் பாலைவனம் ஆயிரும். ஏற்கனவே வருமானம் இல்லாத இருக்கிறோம். இந்த அரசாங்கம் வந்த பிறகு விவசாயிகளுக்கு கிடைக்கிற நிவாரணமும் கிடைக்கல, அவளுக்கு தகுந்த விலையும் கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் மேகதாது அந்த பகுதியில் ஒரு அணை கட்டப்பட்டு விட்டா நம்முடைய டெல்டா மாவட்டத்துக்கு வருகின்ற தண்ணீர் முழுவதும் நின்று போயிடும். இன்றைக்கு நல்ல சூழ்நிலை. இந்தியா கூட்டணி எப்போ பார்த்தாலும் முதலமைச்சர் சொல்றீங்களே, ஏன் அந்த இந்தியா கூட்டணியில் நீங்க தானே அங்க வைக்கிறீங்க? உங்ககிட்ட தான் 39 நாடாளுமன்றம் இருக்கிறாங்க. நீங்க பேசி நீண்ட காலமாக இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு காணுங்க. அதெல்லாம் கிடையாது. குடும்பத்துக்கு யாராவது மந்திரி கொடுக்குறா உடனே ஓடி போயிடுவாங்க. திரு கருணாநிதி இருக்கும்போது அப்படித்தான், திரு ஸ்டாலின் இருக்கும்போது அப்படித்தான்.
குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேணும். அதுதான் அவருடைய எண்ணம். அவருடைய தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை, தமிழ்நாட்டு விவசாயியுடைய பிரச்சனை, அதையெல்லாம் கண்டுகொள்ளாத ஒரே அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து இன்றைக்கு ஓரணியில் தமிழ்நாடு, இத்தனைக்கு வெவ்வேறு அணியில் இருந்துதான் ஓரணியில் தமிழ்நாடு கண்டுபிடிச்சிருக்காங்க. பேர் வைக்கிறதுல நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் வல்லவர், பேர் வைப்பதிலே வல்லவர், செயல்பாட்டிலே ஒன்றும் கிடையாது. எது ஓரணியில் தமிழ்நாடு இப்படி மக்களை ஏமாற்றுவதற்காக ஒவ்வொரு பேரை வைப்பாரு, அதோட முடிஞ்சு போச்சு. நீங்க ஒரு திட்டத்தை அறிவிப்பார் பாருங்க, திட்டத்தை அறிவிப்பார், அதுக்கு ஒரு குழு போடுவார், குழு போட்டா அதோட முடிஞ்சு போச்சு. இது வரைக்கும் 52 குழு போட்டிருக்கார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து திரு ஸ்டாலின் முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு 52 குழு போட்டிருக்கு. அந்த குழுவுடைய வெள்ளை அறிக்கை கேட்டா இது வரைக்கும் இல்லை. அப்படியே போட்டோ ஷூட் போடுவார், நீட்டாக வருவார், தொலைக்காட்சி காமிப்பாங்க, நம்ம தொலைக்காட்சி நண்பர்களும் அழகாக படம் பிடிப்பாங்க, அடுத்த நாள் செய்தி வரும், அவளோட முடிஞ்சு போச்சு. அவருடைய பணி அன்றைய தினம் முடிஞ்சு போச்சு. இப்படி வீடு வீடா கதவை தட்டி திமுகவில் உறுப்பினர் சேர்த்துக்குங்க அப்படின்னு மன்றாடிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் மக்களுடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க, அவருடைய கட்சியினுடைய செல்வாக்கு இழந்த காரணத்தினால எந்த கட்சியாவது இந்தியாவில் வீடு வீடா போய் கதவை தட்டி அந்த கட்சிக்கு உறுப்பினர் சேர்த்த வரலாறு உண்டுங்களா? அந்த அளவுக்கு மோசமா போச்சு. திரு ஸ்டாலின் திமுக தலைவரானதையும் உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் ஆனதையும் அவன் கட்சிக்காரனே அவளை விரும்பல. அப்பதானே போய் வீடு விடா போறீங்க. நீங்க எல்லா கட்சியிலும் என்ன பண்ணுவாங்க, மக்கள் விருப்பப்பட்ட கட்சியில போய் உறுப்பினர் சேருவாங்க, அதுதான் வழக்கம். ஆனா திமுகவில் உறுப்பினரே இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட அச்சத்தின் அடிப்படையில் வீடு வீடா போய் கதவை தட்டி கெஞ்சி கூத்தாடி உறுப்பினர் சேர்க்கின்ற நிலை வந்திருக்குது. அதுல ஓடிபி, அதுல அவங்க ஓடிபி வந்துட்டு தான் கேட்குறாங்க, அவங்க தெரியாதே உறுப்பினர் சேர்க்குறாங்க. இன்னைக்கு உயர்நீதிமன்றம் அதுக்கு தடையான கொடுத்துருக்குது. மதுரை உயர்நீதிமன்றத்தில் தடையான கொடுத்துருக்குது. மக்களை ஏமாற்றி அவர்கள் உறுப்பினரை சேர்த்து அவளை வலுக்கட்டாயமாக உறுப்பினர் சேர்க்கின்ற நிலை இன்றைக்கு திமுக வந்திருக்குது. சில இடத்துல 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியர்கிட்ட போய் நீங்கள் 100 நாள் வேலை திட்டத்தில் தொடர்ந்து அந்த பணியில் இருக்க வேணும்னா அந்த திமுக உறுப்பினர்கள் சேர வேண்டும். அதே மாதிரி முதியோர் உதவித்தொகை அப்படி அவகிட்ட போய் நீங்கள் தொடர்ந்து உறுப்பினர் இருக்கணும்னா வயசானவங்கிட்ட போய் அவகிட்டையும் உறுப்பினர் சேர்த்துருக்குறாங்க. அது 1000 ரூபா உரிமை தொகை கொடுக்குறாங்க. அவர்கிட்ட போய் நீங்கள் அந்த உரிமை தொகை தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்க வேணும்னா திமுக உறுப்பினர் சேர்க்க வேணும், ஓரணியில் தமிழ்நாடு என்று சொல்லிட்டு கையெழுத்து வாங்கின்ற ஒரு படு மோசமான ஒரே கட்சி தமிழ்நாட்டில் திமுக கட்சி தான். இன்னொருத்தர் சொல்றார், இந்த கூட்டணியில் அங்க வைக்கிற விடுதலை சிறுத்தை கட்சி சொல்றார். அவர் உதாரணத்தை இன்னைக்கு பத்திரிகையில் பார்த்தேன். எடப்பாடி பழனிசாமி அடுத்த வருஷம் வருகின்ற தேர்தலுக்கு இப்பவே படிக்க ஆரம்பிச்சிட்டாருங்கிறார். அதுக்கு மேல சொல்றாரு, நாங்கெல்லாம் அன்னைக்கே படிச்சு அன்னைக்கே பரீட்சை எழுதுவோம்னு சொன்னாரு. அப்படியே பையன் எழுதுறாங்க. ஒரு டிகிரி படிக்கணும்னா 3 ஆண்டு ஆகும். அந்த டிகிரி படிக்கிற பையன், அந்த பட்டப்படி படிக்கிற பையன் குறிப்பிட்ட நாள் கல்லூரிக்கு போனா தான் எலிஜிபிள் பரீட்சை எழுதுறதுக்கு. அங்க இருக்கிற பல்கலைக்கழகம் அனுமதிக்கும். அது கூட தெரியாது இப்படி பேசுறாரு. தயவு செய்து திரு விடுதலை சிறுத்தை கட்சியோட தலைவர் அவர்களே, மாணவர்களை நீங்க இணைக்காதீங்க. நீங்க வேற ஏதாவது உதாரணம் சொல்லுங்க, நான் வேண்டாங்களே. ஏதாவது அன்னைக்கு படிச்சுட்டு போய் பரீட்சை எழுத முடியுமா? அப்புறம் எதுக்கு வாத்தியார் திறந்தன்னு அவருக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. வேணுமென திட்டமிட்டு மாணவர்களையும் தவறான பாதைக்கு அழைத்து செல்லாதீர்கள். அவர் தினந்தோறும் படிச்சுட்டு இருக்கிறாங்க. தினந்தோறும் படிச்சாதான் கடைசியில் முழு பரீட்சை வருகின்ற பொழுது முழுமையான தேர்வு எழுதி அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெறுவாங்க. அதுபோல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற 234 தொகுதியிலும் இன்றைக்கு எழுச்சி பயணம், சூறாவளி எழுச்சி பயணம் மேற்கொண்டு மக்களை சந்தித்து மக்களுடைய குறைகளை கேட்டு அறிந்து அதை அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் நிறைவேற்றப்படும். திருமாவளவன் அவர்களே, மக்களை சந்திப்பது தவறா? மக்களை சந்திப்பது தவறா? அது அப்படித்தான் அவர் சொல்றாரு. நான் போய் ஊர் ஊரா போய் மக்களை சந்திச்சுட்டு இருக்கிறேன்.
இவரு ஒரே இடத்துல இருந்து ஒரே நாளில் பரிச்சு எழுதி பாஸ் பண்றாரு. எப்படி இப்படிப்பட்ட கட்சியெல்லாம் கூட்டணியில் அங்கம் வைக்குது திமுகவில்? இவரெல்லாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தா மக்களுக்கு நன்மை செய்வாங்களா? மக்களை பார்க்க கூடாது என்று சொல்லிக்கிட்ட ஒரே கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி தான். ஏன் அவர் என்ன சொல்லியிருக்கோம்? பரவாயில்ல, எடப்பாடி பழனிசாமி ஊர் ஊரா போய் மக்களை சந்திக்கிறாரு, மக்களுடைய பிரச்சனை பார்க்கிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தா வரவேற்கலாம். ஆனா நான் தமிழ்நாடு முழுவதும் எழுச்சி சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான அறிக்கை வெளியிடுறீங்களே, இதுல என்ன நியாயம்? மக்களை பார்ப்பதுக்கு தானே கட்சி வச்சிருக்கிறோம். ஒரு ஆட்சி வந்தா மக்களுடைய பிரச்சனை எப்படி தெரிஞ்சுக்கிறது? அந்தந்த ஏரியாவுக்கு போனா தான், அந்தந்த தொகுதிக்கு போனா தான் அந்த தொகுதி மக்களுடைய பிரச்சனையை அறிஞ்சு ஆட்சிக்கு வந்த பிறகு அதற்கு ஏற்றவாறு அந்த தொகுதி மக்களுடைய பிரச்சனை தீர்க்க முடியும். தயவு செய்து தெரிஞ்சுக்கிட்டாவது பேசுங்க. இன்றைக்கு எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் இல்லாத இடத்திலே கிடையாது. இன்றைக்கு தமிழகம் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா இன்றைக்கு காட்சி அளிச்சுட்டு இருக்குது. இன்றைக்கு மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் கஞ்சாவுக்கு அடிமையாகி இன்றைக்கு மிகப்பெரிய கொடுமை தமிழகத்தில் நடந்துட்டு இருக்குது. இந்த கஞ்சா போதை ஆசாமி தான் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொடுமை எல்லாத்துக்கும் காரணம் இந்த கஞ்சா. அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று 3 ஆண்டுக்கு முன்பே முதலமைச்சர் கோரிக்கை வச்ச, சட்டமன்றத்தில் பேசினேன், அறிக்கை வேலை வெளியிட்ட, தொலைக்காட்சி வாயிலாக நான் பேட்டி கொடுத்தேன். அரசாங்கம் கண்டுகொள்ளவே இல்லை. இன்றைக்கு எங்க பார்த்தாலும் போதை ஆசாமியால் சட்ட ஒழுங்கு தமிழகத்தில் சீரழிந்து கிடக்குது. இன்றைக்கு 10 நாளைக்கு முந்தி பாருங்க, ஒரு 10 வயது மதிக்க தந்த ஒரு பெண் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டில் ஒரு சாலையில் நடந்துட்டு போறாங்க. பின்னாண்ட ஒருத்தன் போன அப்படி அலாக்கா தூக்கிட்டு போயிடறான். எவ்வளவு கொடுமை! இது வரைக்கும் அந்த குற்றவாளி கண்டுபிடிக்க முடியல. அதோட 2 நாளைக்கு முந்தி மற்றொரு சிறுமிய ஒரு மாணவன் அவனும் தூக்கிட்டு போயிட்டான். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு பள்ளிக்கூடத்துக்கு நம்ம குழந்தைகளை பெண் குழந்தைகளை அனுப்புதே பல பெற்றோர்கள் அச்சமா இருக்குது. அந்த வேலிய பயிரம் மேயிற மாதிரி நம்ம சிறுமிகள், நம்ம குழந்தைகள்லாம் பள்ளிக்கு அனுப்புகிறோம். சில ஆசிரியர் செய்கிறத எல்லா ஆசிரியரும் கிடையாது. இன்றைக்கி ஆசிரியர்லாம் நல்லா பாடம் சொல்லி கொடுத்ததுனால தான் நான் உங்களுக்கு முன்னாடி நான் பார்த்துட்டு இருக்கிறேன். நிறைய பேர் பட்டப்படி படித்து பல பேர் வேலைக்கு போயிருக்காங்க, நல்ல ஆசிரியர் இருக்கிறாங்க. ஆனால் அதில் ஒரு சில ஆசிரியர்கள் தவறாக பாலியல் சீண்டல் நம்முடைய குழந்தைகளை செய்வதனால போக்சோ சட்டத்தில் கைது ஆகிட்டே இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலைமை தமிழ்நாட்டில் இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த கஞ்சா போதைக்கு அடிமையானவே பாட்டி விட்டு வைக்கிறதில்ல. சிறுமி முதல் பாட்டி வரை பாலியல் சீண்டல் இல்லாத நாளே இல்லை. தொலைக்காட்சி திறந்தாலும் சரி, பத்திரிகை திறந்தாலும் சரி, இதுதான் செய்தியாக வந்து கொண்டிருக்கின்றது. தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீரழிந்து விட்டது என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு மணல் கொள்ளை தாராளமாக நடந்துகிட்டு இருக்குது. அரசாங்கம் அதுக்கு உதவி செய்வதா என்று எனக்கு தகவல் கிடைத்துக்கின்றது. அரசாங்கமே அரசு அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் துணை இல்லாம இன்றைக்கு மணல் முறைகேடு நடக்காது. கரூரில் வாங்கல் என்ற இடத்துல ஒரு 4 நாளைக்கு முந்தி மணல் மாபியாக்கள் மணல் அள்ளிட்டு இருக்கிறாங்க. 5 ரீச்சல் அள்ளுறாங்க. ஒரு நாளைக்கு 1500 லோடு மணல் முறைகேடாக திருட்டுத்தனமாக அள்ளிட்டு இருக்கிறாங்க. அதை ஒருவர் தட்டி கேட்கிறார். தட்டி கேட்ட உடனே அவரை வெட்டி அதே இடத்துல கொள்றாங்க. அதை தடுக்க போன ஒரு தம்பிக்கு அவருக்கு வெட்டுக்காயம் பெற்று இன்றைக்கி மருத்துவமனையில் இன்றைக்கு சீரியஸாக சிகிச்சை பெற்று வர்றார். அவருடைய தாயார் தடுக்க போகிறாங்க, அவருக்கும் அடிபட்டு மருத்துவமனை சிகிச்சை பெறுறாங்க. ஆனால் இந்த அரசாங்கம் முறையாக நடவடிக்கை எடுக்கலை. இன்றைக்கு மணல் மாபியாக்களுக்கு அங்கே இருக்கின்ற அதிகாரிகள் துணை போயிருக்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் இதற்கு உடந்தையாக இருந்த அரசு அதிகாரிகள் அத்தனை பேருக்கும் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும். நான் ஒரு விவசாயி இருந்த நேரத்தில் அந்த நிலத்தடி நீர் மணல் அதிகமாக இருந்தால் நிலத்தடி நீர் நன்றாக இருக்கும். அதனால நான் முதலமைச்சராக வந்தவுடன் 2017ஆம் ஆண்டு மணல் அள்ளுவதை தடை செஞ்சேன். இன்றைக்கு நதியில் இருக்கிற மணல் அள்ளக்கூடாது, ஆற்று மணல் அள்ளக்கூடாது, தடை போட்டேன். அதற்கு பதிலாக கட்டடத்திற்கு எம்சாண்டை பயன்படுத்துங்க அப்படின்னு கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தினேன். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு இன்றைக்கு திருட்டுத்தனமாக ஆங்காங்கே மணல் அள்ளப்பட்டு வருகிறது. எங்கெல்லாம் மணல் கொள்ளை நடக்குது என்பதை
நாங்களும் கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மனதுடன் எங்கெல்லாம் முறைகேடாக மணல் அள்ளப்பட்டதோ அங்கு இருக்கின்ற அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை சட்ட ரீதியாக எடுக்கப்படும். அதோட இப்ப பாத்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் வீடு வீடா நோட்டீஸ் கொண்டு வர போறாங்க. வீடு வீடா இதை எடுத்துக்கிட்டு வர போறாங்க. இப்ப உங்களுடன் ஸ்டாலின் இதுவரைக்கும் யாருடன் இருந்தாரோ தெரியல. ஸ்டாலின் இப்பதான் உங்களுடன் ஸ்டாலின் இணைஞ்சிருக்காரு. இப்போ இதுல 46 கோரிக்கை, உங்களுக்கு ஏதாவது 46 பிரச்சனை இருந்தா இதுல அடிச்சு கொடுத்துருக்காங்க. 46 பிரச்சனைகள் உங்களுக்கு ஏதாவது இருந்தால் அங்க வீட்டுக்கு இந்த அதிகாரிகள் வீடு வீடா வந்து கதவை தட்டி உங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்டு உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றுவாரா 45 நாள்ல. அப்படின்னா இந்த 4 வருஷமா மக்களுக்கு பிரச்சனை இருக்குது என்று இந்த அரசாங்கத்துக்கு தெரியுமில்ல? தெரியுங்காட்டி தானே இந்த விளம்பரத்தால் கொடுக்குறீங்க. 4 ஆண்டு காலமா என்ன பார்த்தீங்க? அரசாங்கத்தில் எதுவுமே கவனிக்கலையே. 4 ஆண்டு காலம் முடிஞ்சு போச்சு. இன்னும் 8 மாசம் தான் இருக்குது. 50 மாசம் முடிஞ்சு போச்சு. இன்னும் 8 மாசம் தான் தேர்தல் இருக்குது. இப்போ இந்த மக்கள்கிட்ட அவர்கிட்ட மனு வாங்கி நீங்க என்ன தீர்த்து வைக்க போறீங்க? வேணுமென்னே திட்டமிட்டு மக்களை ஏமாற்றுகின்ற நாடகம். மக்களை ஏமாந்து விட வேண்டாங்க. அது மட்டும் இல்லை, ஏற்கனவே இங்கே சொன்னாங்க, நாங்கள் அதிமுக ஆட்சி இருக்கும்போது திரு ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அப்போ ஊர் ஊராக போனார். நம்ம மக்களும் ஆகா திரு ஸ்டாலின் நம்ம ஊருக்கு வந்துட்டாரு, நம்ம மக்கள் நம்முடைய பிரச்சனைலாம் தீர்ந்து போயிருன்ட்டு அவர்களும் மிக மகிழ்ச்சியோடு இருந்தாங்க. அப்போ ஒரு திட்டில் திரு ஸ்டாலின் பாயை விரித்து அதில் அமர்ந்துக்கிட்டாரு. முன்னாடி இருக்கிற பெட்ஷீட்டில் மக்கள்லாம் அமர வச்சு உங்களுக்கு என்ன குறை இருந்தாலும் அந்த குறையை மனுவாக எழுதி நான் கொண்டு வந்த பெட்டியில் போடுங்க. அந்த பெட்டியை பூட்டி சீல் வச்சு நான் பத்திரமா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சீலை ஒட்டிச்சு பெட்டியை திறந்து மனுவை எடுத்து படித்து பார்த்து தீர்வான்னு சொன்னார். அப்புறம் எதுக்கு இது? ஏற்கனவே மனு கொடுத்தாச்சுல்ல, மக்களுடைய பிரச்சனை எழுதினாலும் மனு கொடுத்தாங்க. அப்புறம் எதுக்கு மறுபடியும் இந்த மனு அடிக்கிறீங்க? ஆக ஒரு படத்தில் வருது, ஒருவருக்கு ஆசையை தூண்டினா என்னப்பா இருக்குது, ஒருவரை ஏமாற்றணும்னா ஆசையை தூண்டணுமா, சதுரங்க வேட்டையில் வந்திருக்குது. அப்படி மக்களுடைய ஆசையை தூண்டி அடுத்த ஆண்டு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் உங்களை வாக்குகளை பெறுவதற்காக தந்திரமா திரு ஸ்டாலின் இந்த வேலையை துவங்கி இருக்கிறாரு. உஷாரா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. ஒரு முறை ஏமாத்திட்டீங்க, அதனால எவ்வளவு துன்பங்கள் இந்த 4 ஆண்டுல நம்ம அனுபவித்துக் கொண்டிருப்போம் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து மீண்டும் அதிமுக ஆட்சி மலர வேண்டும். அதுக்கு உங்களுடைய மகத்தான ஆதரவை தர வேண்டும். இன்றைக்கு மன்னார்குடியில் நிறைய திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மன்னார்குடி ராஜகோபாலசாமி அரசு கலைக்கல்லூரிக்கு 10 கோடி மதிப்பில் வகுப்பறை கட்டியிருக்கிறோம். இப்படி பல திட்டங்கள் நிறைய செஞ்சுருக்கிறோம். பாலங்கள் கொடுத்துருக்கிறோம், நல்ல சாலைகள் செஞ்சு கொடுத்துருக்கிறோம். அதே அதிமுக அரசு தான் மக்களுடைய அரசு. மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரே அரசாங்கம் அதிமுக அரசு. ஆகவே 2026ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளருக்கு 2 லட்சத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யும். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். தமிழகத்தை அது மட்டும் இல்ல, இன்றைய தினம் நான் வரும்போது எனக்கு கிடைத்த செய்தி, திமுக தலைவர் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் திடீரென்று உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். அவர் பூர்ண குணமடைய வேண்டும் என்று என் சார்பாக உங்கள் சார்பாக பிரார்த்தனை செய்கின்றேன். நன்றி, வணக்கம். தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே, பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சு.